விளையாடி வாராரு தெரிஞ்ச பெருமாள் இந்த அம்பிகையா வாசலில சிவனடைந்த பெருமாளும் உனக்கு காவி வேட்டிய கமலாமா வெத்திராச்ச மாலைகளா பொன்னுருவி பெற்றமாக சிவனடைந்த பெருமாளும் நாதேஸ்வரம் இந்த சிவனடைந்த பெருமாளும் அம்பிகையா வாசலில யாதாளு போட்டு வர்றார் இது போடுங்கம்மா ஒரு குலவே பொன்னான மணிக்குலவே அது வேலை கைலாசே அது வேலை கைலாசே தனரதேரு மாமுனி தாதி சேத்து இடமதி பாட்டி பார்வதி என்னுடைய வார்த்தைக்கு உன்னை வீட அழகு பெண் நகலோகப்பட்டனே நாகமோடு ராஜனு நாக கட்டிய பெண் கோடு அடே நகலோகப்பட்டனே இரண்டு நல்ல வியார்களும் நம்ம வடக்கு தேய அழகை போன் வேலை கைலாசே நாரதேரு மாமுனி பாட்டி பார்வதி என்னுடைய வார்த்தையே நகலோகப்பட்டனே வடக்கு தேய அழகை போன் நம்ம வடக்கு தேய அழகை போன் வடமொழியில யாரோ ஏன் பாட்டி பார்வதி என்னுடைய வார்த்தைக்கு இந்த காளியம்மா அழகை போன் கலியுகத்தில் யாருமே முப்படாதி அழகை போன் இந்த உலகில் யாரும் ஏன் சந்தன மாறி அழகை போன் சகலத்தேல யாரும் ஏன் அட்டகாளி அழகை போன் அட்டகாளி அழகை போன் ஆவணில யாரும் ஏன் அடே போன் அட்டகாளி அழகை போனே பாட்டி பார்வதி என்னுடைய வார்த்தைக்கு அப்படி வடக்கு கோட்டை வாசலே நாரதர் மகிழ்ச்சி எனவர் சொல்கிறார். என் பாட்டி பார்வதி தாத்தா பணியிழக்க போகும்போது உன்னை விட அழகு பெண்கள் அகில உலகத்துல யாரும் சொன்னாரா அப்படின்னு உங்க தாத்தா என்ன பார்த்துதான் சொன்னாரு. பாச்சா புழுமுனை மாடே பகவான் வாண்ட புலிவிட்டாரு. பாட்டி உன்னை வீடு அழகு பெண்கள் எங்க இருக்கா தெரியுமா? நாடு எல்லாம் வெறுவடைத்த நாகலோக வட்டணத்திலே நாகமூட்டி ராஜவனுக்கு நாகக்கண்ணி பெண்களுக்கும் தெற்கு கருமனுரை ஆண்டவராலே தாயாக விட்ட வடக்குத்தியம்மா அழகை போல வட மாநிலத்திலே யாரும் இல்லை. காளியம்மா அழகை போல கலியுகத்திலே யாரும் இல்ல. அட்டகாளி அழகை போல அகில உலகத்துல யாரும் இல்ல. பாட்டி யாருமே இல்லையா? உண்மையை சொல்லியா பொய் சொல்லியா? பாட்டி என்ன நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? யாருக்கே நாரதரி நீ எங்க போய் எதை சொன்னாலும் பொய்யாதான் சொல்லுவேன். அப்படியா?
உண்மையை சொல்லுதியா பொய் சொல்லுதியா? என் பாட்டி என்ன? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கணேன். சரி, தாத்தா படியாளத்தை விட்டு கைலாசம் வருவாரல்ல, வருவாரு வருவாரு. அவர்கிட்ட நீ மறுபடியும் கேட்டு பாரு, இந்த பகவான் உன்னை என்ன சொல்லுவாரு பாப்போம். அப்ப உங்க தாத்தா வரட்டு நான் கேட்கேன். அப்படி என்று சொல்லும் பொழுது சரி, என் தாயாகப்பட்ட பார்வதா தேவியானவ பகவானை மனதில் எண்ணிக்கொண்டு எண்ணிக்கொண்டு அந்த வடக்கு கோட்டை வாசலில் எப்படி இருக்காள் தெரியுமா? எப்படி அம்மா இருக்க? அங்கே ஆதி வெள்ளி கைலாசத்தில் அம்மை உம்மை பார்வதி பகவானை மனதில் எண்ணி வடக்கு கோட்டை வாசலில ஏய் அவசரமா வாரா ஏ வடக்கு கோட்டை வாசலில வாராளே பார்வதியா அம்மை உம்மை பார்வதியா பகவானை மனதில் எண்ணி ஆளுக்கு நல்ல புடகையோ ஏ அலங்கோலமா இருக்காள் ஏ அழுக்கு நல்ல புடகையோ அலங்கோலமா இருக்காள் மது வைக்காம திருமாலக்கை பார்வதியா வடக்கு கோட்டை வாசலில எண்ணாத எண்ணம் எல்லாம் எட்டு வளமணமதி முத்த கண்ணீரை ஏ முகம் வெள்ள சுவாரன் அவருடைய ஆதிவெள்ளி கைலாசத்திலே என் தாயாகப்பட்ட பார்வதா தேவியானவள் பகவானை மனதில் எண்ணிக்கொண்டு பூ எடுத்து தூர போட்டா. ஐயோ, ஒரு கல்யாணம் முடிச்ச பொம்பளை இப்படியா பூ எடுத்து போடுவா? அழுக்கு புடவையோடு அலங்குலமாக இருக்கும்போது முத்தா கண்ணீரை முகமெல்ல சோர விட்டா. சரி, அத்தா பகவானுக்கு நம்ம என்ன பாவம் செஞ்சோம்? நம்ம மாப்பிள்ளைக்கு என்ன தப்பு பண்ணணும்? என்னை விட அழகு பெண்கள் இருக்காங்கன்னு தானே கேட்டோம். அப்படித்தானே நம்ம கேட்டோம். இந்த அத்தா பகவான் என்கிட்ட உண்மையே சொல்லிருக்கலாமே, நம்மளை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஆதிபரா சக்தியானவா சரி வடக்கு கோட்டை வாசலிலே அலங்குலமாக இருக்கும் பொழுது என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி 14 உலகமும் படியிழந்து விட்டு கைலை விளக்கி வருகிறார். கைலாசம் அழைக்கு வருகின்றார் ஆண்டவன். அப்படி கைலை விளக்கி வரும் பொழுது என்னம்மா, அதாவது என்ன பகவான் படியிழந்து விட்டு கைலாசம் வாரான்னு சொன்னா என்ன ஆதிபரா சக்தியோட டியூட்டி என்ன டியூட்டி? ஆதிபரா சக்தி பாத பூஜை செய்யணும். அதான் அந்த அம்மா டியூட்டி. அந்த அம்மாவோட டியூட்டியே பாத பூஜை செய்யக்கூடியதுதான். அதானே வேலை. ஆனா இந்த அத்தை பகவான் சரி வடக்கு கோட்டை வாசல்ல நிக்காரு, பார்வதிய காக்கவே இல்ல. ஐயா, வீட்டுக்காரர் வந்து வீட்டுல நிக்கும் போது வீட்டுக்காரம்மாவை காணும்னா கோவம் எப்படி வரும்? கடுமையா வருமா கோவம்? ஆமா. அதே போலவே என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வடக்கு கோட்டை வாசல் நின்று பாக்காரு, பார்வதியை காக்கவே இல்லை. உடனே பகவான் பார்வதி இடத்துல வந்தார். ஏ அம்மா பார்வதி, எதுக்கு இப்படி உம்முன்னு இருக்க? அத்தா எவ்வளவு நேரம் வந்து நிக்க, ஒரு எட்டு வந்து பாக்க வந்தியா? பார்வதி, மூச்சு எதுக்கு முதல்ல உம்முன்னு வச்சிருக்க? பார்வதி, மாமியாலும் மருமகளும் சண்டை போட்டியலா? மூத்த மகை விநாயகப் பெருமாள் சொன்னானா? இளைய மகை வடிவேல் முருகன் சொன்னானா? வேற ஏமா நீ இப்படி இருக்க? இல்லாத திருநாளா இன்னைக்கு மூச்சு எப்படி வச்சுக்கிட்டு இருக்கியா? அத்தானுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு. ஆண்டவா, உமர் நீ படியிலக்க போகும்போது உங்ககிட்ட என்னவியா கேட்டேன்? பார்வதி, நீ என்கிட்ட என்ன கேட்ட? என்ன கேட்டேன்? உன்னை விட அழகான பெண்கள் உலகத்துல இருக்கான்னு கேட்டேன். ஆமா. ஆண்டவரி இல்லன்னு சொன்னேன். சரி, வேற என்னம்மா? என்ன சொல்லு? ஆண்டவா, உண்மைதான் சொன்னேன். நீரு பொய் சொல்லியிருக்காரு பகவானே. என்ன பார்க்கும்போது பொய் சொல்ற மாதிரி இருக்கா? நான் பொய்யா சொன்னேன்? இல்லையா, பொய்யே சொல்ல மாட்டாரா? எல்லாரும் பாருங்க, என் முகத்தை பாருங்க, நான் பொய் சொல்லக்கூடிய ஆளா? இல்லையா. பொய் சொன்னா அரியபுரத்துல 6 தலைமுறையா நான் படிச்சிருப்பேன். படிக்க முடியாதுல்ல. பொய்யே சொல்ல மாட்டோம். பொய்யே சொல்லாத ஹரிச்சந்திரன். அதை மட்டும் தான் சொல்லுவோம். ராமத்தை போட்டு பொய் சொல்ல மாட்டேன். வெள்ளுக்காரங்கனாலே பொய் புள்ளி மாட்டோம். பொய் சொன்னா தானே கதை நடக்கும். அப்போ சரி ஆதிபரா சத்தியிடத்தை சொல்கிற ஆண்டவா பரம்பொருளை என்ன படியிலக்க போகும்போது உங்கள்கிட்ட என்னமையா கேட்டேன்? என்னமா கேட்டேன்? என்ன வீட அழகு பெண்கள் அகில உலகத்துல யாரா இருக்கான்னு கேட்டேன். அப்படித்தான் நீ கேட்ட. நீர் என்ன சொன்னீங்க? உன்னை விட அழகான பெண்கள் உலகத்துல இல்லைன்னு சொன்னேன். ஆண்டவா,
அம்மா ஏன் தாய் இப்படி சத்தம் போடுத? நீரு ஏன்ட்ட பொய் சொல்லியிருக்கிறே. நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் சொன்னேன், பொய் சொல்லல. அப்ப பேர பிள்ளை நாரதர் வந்து என்ன சொன்னானே? நாரதர் வந்தா என்ன? நாரதர் வந்து என்ன சொன்னா? ஆண்டவா பரம்பொருளே, என்ன என்ன விட அழகு பெண்கள் நாகலோக பட்டினத்திலே நாகமோடி ராஜவரனுக்கு நாகக்கண்ணி பெண் கொண்டிருக்கும். தெற்கு கருமனூரை ஆண்டவர் அலைய தாயாகப்பட்ட வடக்குத்தியம்மா. சரி, வடக்குத்தியம்மா அழகை போல வட மாநிலத்திலே யாரும் இல்லையா? ஐயோ. காளியம்மா அழகை போல கலிஹோத்திலே யாரும் இல்லையா? யாரும் இல்லையா. உச்சிமகாளி அழகை போல இந்த உலகத்திலே யாரும் இல்லையா? சரி, அட்டகாளி அழகை போல ஆவணியில யாரும் இல்லைன்னு சொன்ன கடவுளே. பகவானே, என்னை விட அழகு பெண்கள் அக்கா தங்கச்சி 8 பேர் இருந்திருக்காள. நாங்க வில்லு படிச்சுட்டு இருக்கோம், முன்னால இருந்துட்டு செல்லுல என்ன தேடுதீங்க? நீங்க வில்லு பாட்டு தேடுதீங்களா? ஆமா, இல்லையே. அதான் பகவானே, அப்படி அட்டகாளி 8 பேர்கள் அழகா இருக்கான்னு சொன்னா நீர் உண்மை சொல்லி அவன் இப்போ என்ன சொல்லணுங்க? பார்வதி, நாரதர் சொன்ன மாதிரியே அட்டகாளி 8 பேர்களும் அழகா இருப்பது உண்மைதான் பார்வதி. அப்படின்னு சொன்னா அவங்க எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? நாகலோக பட்டினத்திலே நாகமூடி ராஜவர்களுக்கும் நாகக்கண்ணி பெண்ணுடையவர்களுக்கும் சரி என் தாயகப்பட்ட வடக்குத்தியம்மா மாரியம்மா சந்தேனம் மாரியம்மா. அப்படி அட்டகாளி 8 பேர்களும் அழகாக இருக்காம உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்ன? ஆண்டவா பகவானே, என்னை விட அழகாக பெண்ணாக இந்த வடக்குத்தி அம்மா இருந்தா அந்த 8 பேரை இந்த ஆதிபராய சக்தி நான் உடனே பார்க்கணும். பார்வதி, அப்படி அக்கா தங்கச்சி 8 பேரை அழைச்சிடணும், என்னால போக முடியாது. அப்ப யாரால முடியும்? ஓ அன்னை கோவால கண்ணை வந்தாம்னு சொன்ன அட்டகாளி 8 பேர்களை அழைத்து வர என்று சொல்லும் பொழுது அப்படியே தாயகப்பட்ட பார்வதா தேவியானவா அந்த ஆதிவெள்ளி கைலாசத்துல அண்ணன் கோபால கண்ணனை எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? நாராயணனை எப்படி அம்மா அழைக்கின்றார்? கண்ணன் நன்னே ஐயா தானானே ஐயா தானானே அரகர நன்னன் நன்னே ஐயா தானானே ஐயா அழகடலில் ஐயா பள்ளி கொண்ட ஐயா பள்ளி கொண்ட ஐயா அச்சுரரே ஐயா வாரும் ஐயோ ஐயா பார்க்கடலில் ஐயா பள்ளி கொண்ட ஐயா பள்ளி கொண்ட. பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் நீங்க இருந்த இடத்துல இருங்க, காப்பி கொண்டு வந்துருவாங்க, இருந்த இடத்துல உட்காருங்க, இருந்த இடத்துல உட்காருங்க. தயவு செய்து அன்பான வேண்டுகோள், விடிய விடிய காப்பி இருக்கு. ஆமா, காலி ஆயிரம் பயப்படா, உங்க இடத்துல உட்காருங்க, வந்து கொண்டு தந்துருவாங்க. தயவு செய்து அன்பான வேண்டுகோள், நீங்க இருங்க, அவங்களே கொண்டு வந்துருவாங்க. ஏங்க சொன்னா கேளுங்க, உங்க இருந்த இடத்துக்கு வந்துரும். நீ குடுக்காத ஏன் குடுக்க, ஏன் குடுக்க, ஏன் குடுக்க, குடுக்காத ஏன் குடுக்க, ஏன் குடுக்க. இருந்த இடத்துல இருந்தா கொடுங்க, இங்க வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆள் கொடுத்தீங்கன்னா எல்லாம் கேட்பாங்க. இருந்த இடத்துல இருங்க, தயவு செய்து. பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு வாளியில கொண்டு போய் அங்க போய் இருக்குது இருந்த இடத்துல பக்தர்கள் கொடுங்க, சொன்னா கேளுங்க.
ஒரு ஆளு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஒருத்தர் கோயிலுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. இருந்த இடத்துல இருங்க, அவங்க குணம் தருவாங்க. இருந்த இடத்துல உட்காருங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இளவரசன் அப்படியே உள்ள கொண்டு போய் விடு. கிளாஸ் ஒருத்தன் பிடி, தட்டு ஒருத்தன் கூட பின்னாடி சுண்டல் போட்டோம். இன்று இரவு முழுவதும் காபி சுண்டல் விருந்தை வழங்குபவர் சரவணா ஜவுளி ஸ்டோர் பழமுதிர் சோலை. நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக நமது கோவில் பக்தர்களுக்கு இரவு முழுவதும் தேநீரில் இருந்து அன்பளிப்பு அளித்துக் கொண்டிருப்பவர் சரவணா ஜவுளி ஸ்டோர் அண்ட் பழமுதிர் சோலை. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாட்டர் அன்பு அவரது மனைவியை கடைக்கு அழைக்கிறார். வாட்டர் அன்பன மனைவி தண்ணி போட்டு வேண்டியிருக்க, அதனால நீங்க கொஞ்சம் கடையில போய் நிக்கணுமா? வாட்டர் அன்பன பக்தர்கள் இருந்த இடத்துல அப்படியே உட்காருங்க. உங்களுக்கு காபி சுண்டல் உங்களை தேடி வரும். யாரும் இங்க வந்து கேட்க வேண்டாம். இருந்த இடத்துல அப்படியே உட்காந்துக்கலாம். வெள்ளிக்காரங்களுக்கு என்ன வந்துட்டா எல்லாமே சுண்டல் வந்துட்டானே. பூ 10 ரூபா வருமா?
பூ 10 ரூபா வருமா? இது வாட்டலான்ட்டா இந்த ஆண்டிற்கான கோவில் வரி ரூபாய் 1800 அந்தந்த குடும்ப உறுப்பினர்களிடம் செலுத்தி ரசீதை பெற்று செல்லுமாறு மீண்டும் மீண்டும் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். திருமணமான அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக கோயில் வரியை செலுத்துமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கோவில் வரி ரூபாய் 1800.